எப்படிமா இருக்கு? பாய் இல்ல, டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அங்க சொல்லு சூப்பரா இருக்கு. சொல்லு. சூப்பரா இருக்குப்பா. ஓகே, எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பர். ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹலோ மக்களே, ஸோ இன்னைக்கு சம்மருக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே ஒரு குல்ஃபி ரெடி பண்ண போறோம். அதுவும் குட்டீஸ்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான குல்ஃபி தான் அது. வாங்க அதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ இதுக்கு 1/4 கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 6 டேட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 கப் ஆஃப் மில்க். ஓகே, ஸோ இந்த பாதாம் அண்ட் டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 hour நல்லா சோக் பண்ணி வச்சுக்கணும். ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இந்த ஓட்ஸ் வந்துட்டு பிளெயினாகவே போட்டுக்கலாம், ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ நான் இந்த டைம் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஷர்வனுக்கு கொடுக்குற அந்த நாட்டு சர்க்கரை தீந்து போயிடுச்சு அப்படின்றதுனால நார்மல் சுகர் ஆட் பண்ணலை, அப்படியே தான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டேட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸ் அப்புறம் மில்கில் இருக்கிற ஸ்வீட்னஸ் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க்லாம் கிடையாது மக்களே. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க அந்த பாதாம் எடுத்து ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம், அப்புறம் இந்த டேட்ஸையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கிட்டு கூடவே வந்துட்டு எடுத்து வச்சிருக்க ஓட்ஸ் அதையும் உள்ள போட்டுக்கலாம். இந்த மில்க் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குல்ஃபிக்கான மிக்ஸ் ரெடி. ஓகே, ஸோ நம்ம நல்லா பீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குல்ஃபி மோல்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். இந்த மோல்டில் தான் போட்டு ரெடி பண்ணப்போம். ஓகே, நம்மளோட இந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு மக்களே. இதை நம்ம டைரெக்டாக இதில் ஊற்றிக்கலாம். கரெக்டாக நம்ம மோல்டு வச்சிருக்க அளவுக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிக்கெல்லாம் எடுத்து ஷர்வின் வெள்ளாடுறன்னு கொஞ்சம் வளைச்சி வச்சிருக்கான், எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட அந்த மிக்சர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதில் போட்டாச்சு. ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு மேலே முழுகி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது எப்படி வைக்கணுன்றது தெரியல. ஓகே, இதை போயிட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படின்றத உங்களுக்கு காட்டுவோம். ஆல்ரெடி எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு செம கூலிங்கில் தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே வைக்கிறேன். ரெடி ஆன உடனே உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம குல்ஃபி என்ன நிலைமையில இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். டோரே திறக்க முடியாத நிலைமையில தான் இருக்குது. ஓகே, சாப்பிடலாமா? எடுக்கலாம். மாமாம் தான் எடுக்கலாம். இது இருக்குல்ல, நைஃப் வச்சு இது பண்ணு. நைஃப் வச்சா? நான் இதெல்லாம் இதுல எடுத்ததே இல்லையே. இல்ல அப்படிதான் எடுத்து. ஆமா, நைஃப் ஆர் ஸ்ப்ளைன் ஸ்பூன். ஓகே, என்ன கலர்? சரி. ஐஸ்கிரீம். 1 2 3 clap. ஏய் சூப்பர். இந்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்கிட்டோம், தம்பி வாங்கிட்டோம், அப்புறம் நீ வாங்கிட்டோ. மேல எடுத்துறதுக்கா? ஆமா, அது உள்ள. வாவ், நல்லா இருக்கா? சொல்லு. சூப்பர். சூப்பர். நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. அங்க சொல்லு. ஏய், இது சுபாலினிக்கு. ஏய், சூப்பர் சொல்லு. சூப்பர். இது அமிக்கு அமிக்குறேன். அத கேப்பேன். சாப்பிடு. Thank you. அம்மா அம்மா தருவாங்க. அம்மா கொடுத்துட்டு போயிருக்கு.
பாதாம் ஐஸ்கிரீமா? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கா சுபானி? ஆக்சுவலி எங்க மாமா தான் அது மிஸ் பண்ணிட்டாரு. இது அவருக்கு அப்புறமா செஞ்சு தருவோம். பாபா சுபானி இங்க பாரு, நல்லா அவரை நாங்க கால் பண்ணி கூப்பிட்டோம், அவர் தான் கிரிக்கெட் பாக்குறேன்னு வரல. நீங்க கிரிக்கெட் பாக்குறதுனால உங்களுக்கு ஐஸ் கிடையாது, குல்பி. சூப்பரா இருக்கு, பயங்கர இதுல ஓட்ஸ், டேட்ஸ், அப்புறம் வந்துட்டு பாதாம், சர்க்கரையே இல்லாம பால் போட்டு பண்ணிருக்கு. சூப்பர் சூப்பர். சுகர் போடல, வெறும் டேட்ஸ், அந்த டேட்ஸோட பால் நல்லா காய்ச்சல. வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? ஏன் உங்க 2 பேருக்கு தான் தட்டு. சுபானி தட்டு வச்சுக்கோ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? சூப்பரா சூப்பரா. நல்லா இருக்கா ஷாவி? அங்க சொல்லு. சூப்பர். எப்படிமா இருக்கு? பாய் இல்ல, டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அங்க சொல்லு, அங்க சொல்லு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சொல்லு. சூப்பர் சூப்பரா. ஷாவி எப்படி இருக்கு? ஓகே, எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பர். சூப்பர், நல்ல டேஸ்டியா இருக்கு. ஓகே, நீங்களும் சம்மருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாப்பாக்கு ஓகே, இப்போ நம்ம குல்ஃபி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. பாய் பாய். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு, பாய் சொல்லு. எல்லாரும் பாய் சொல்லுங்க, எல்லாரும் பாய் சொல்லுங்க. சுபானி பாய் சொல்லு. பாய் பாய். சூப்பர்.